எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அப்படின்னா என்னது? அருளுலகம், பொருளுலகம். பொருள், அருள், அதை பற்றி பேசுங்கள். வணக்கம் வேணும். வணக்கம் ஐயா. இன்னும் நிறைய சிந்தனைகள் இருக்கு, அதை நாளைக்கு பேசுவோம். வணக்கம் லக்ஷ்மி அம்மா. அன்பான இனிய காலை வணக்கம் தேவையா. நல்லது. நல்லது ஐயா. கடமையை செய்தல், பலனை எதிர்பாராமல் இருத்தல். நம்ம எல்லாரும் கடமையை செய்தல், பலனை எதிர்பாராமல் இருத்தல் அப்படின்னா என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, வெளியில் ஏதோ ஒரு செயலை செய்துட்டு அதோட பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு உணவு சமைக்கிறீங்க, அந்த உணவு சமைக்கணும் அப்படின்றது கடமை. அது நல்லா வரணும், அது டேஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்து சமைப்போம். அது நல்லா வரக்கூடாதுன்னு யாரும் சமைக்க போகிறதில்ல. இல்லை அதோட பலன் எப்படி வேணாலும் வரட்டும்னு அதிகமாக உப்போ இல்லை அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளை யாரும் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்க்க போகிறதில்ல. பலன் தான் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு. நம்ம இவ்வளோ நாளாக எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, கடமையை செய்தல் அப்படின்னா வெளியில் ஏதோ ஒரு செயலை செய்துட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை வளர்க்குறது நம்ம கடமை, பலன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நிறைய செயல்களை தான் கடமைன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் இல்லை இந்த உலகம் நமக்கு அளித்திருக்கின்ற அஜெண்டா, அதாவது நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதெல்லாம் தான் கடமை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான கடமையை செய்தல் அது இல்லை. இந்த மகாபாரத போரில், பகவத்கீதையில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குல்ல. அதாவது ஒரு போர் நடந்தது, அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஏதோ வழி சொன்னதா, உபதேசித்தது தான் பகவத்கீதையை நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அது ஒரு போர் பெரிய இடத்துல 2 டீமுக்கும் நடந்தது அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாமே உங்களுக்குள்ள பஞ்ச பாண்டவர்கள்னால் நம்மளோட ஐம்புலன்கள், அந்த மாதிரி அதுக்கு நிறைய ஓமை இருக்குது. அந்த பகவத்கீதையை நமக்கு கம்பேர் பண்ணி தான் நமக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அது தனியாக நபர்கள் கிடையாது. ஒவ்வொன்றும் நமக்குள்ளே இருக்கிற மனம், அதையெல்லாம் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு அதை இயற்றியிருக்காங்க. அதனால் கடமையை செய்தல் அப்படின்னா மாங்குன்னு ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா இந்த பொருள் சரியாக பொருந்த மாட்டுதில்ல. கடமையை செய்தல் அப்படின்னா பலன் உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய மனதை கொண்டு கடமையை செய்தல் மட்டும்தான். இங்கே இந்த பூமியில் நீங்கள் எல்லாத்தையும் உற்று நோக்குறீங்க அப்படின்னா எல்லாமே அதுவாக வளரும். எதுவும் முயற்சி பண்ணியோ சிரமப்பட்டோ கஷ்டப்பட்டோ நான் வளர போகிறேன், வேர்வை சிந்தி வளர்கிறேன் அப்படின்லாம் எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு என்னோடய கடமையை செய்ய போகிறேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு வெயில் அடிக்க போகிறேன், நான் கஷ்டப்பட்டு மழை பெய்ய வைக்க போகிறேன், நான் கஷ்டப்பட்டு புல் வளர்கிறேன் அப்படின்னு எதுவும் இல்லை. அது பாட்டுன்னு வளர்ந்துடும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்மளோட கடமை அப்படின்னா என்னென்னு பெரும்பாலான ஆன்மீகவாதிகளும் நம்மளுக்கு சொல்லலை. நம்மளும் கடமைன்னா ஏதோ செய்கிறது, பலன் எதிர்பார்க்காம யாராலையும் செய்யவே முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் எதையாச்சும் ஒன்று உங்களுடைய நேரத்தையோ இல்லை உங்களுடைய உழைப்பையோ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போட்டிங்கன்னா பலன் ஆட்டோமேட்டிக்காக மனம் எதிர்பார்த்தோம். நீங்கள் பலனை எதிர்பார்க்காமலாம் எதையும் பண்ண முடியாது.
செயல் செய்த வந்துட்டிங்கன்னா. ஆனால் பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்ய முடியும். எப்போ அப்படின்னா, எப்போ உங்களுடைய விருப்பங்களில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களோட விருப்பத்தை உள்ளுக்குள்ளே நிலைநாட்டுறீங்களோ, விருப்பப்பட உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் அது பேர் தான் கடமை. உள்ளுக்குள்ளேயே கடமை முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த தேவையை நீங்கள் உங்களுக்குள்ள விருப்பமாக எண்ணங்களால் சிதைக்காமல் அது பாதுகாக்கப்பட்ட விருப்பமாக மாற்றிட்டு இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் பலனை எதிர்பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா? அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுக்கான வரம் கடமையை செய்யணும். எங்கன்னா வெளியில் இல்லை, எதையோ ஒன்று எடுத்துன்னு போயிட்டு உழைத்து கலைத்து பலனை எதிர்பார்த்து தான் தீருவீங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் மனதில் உங்களோட கடமை என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பங்களை தெளிவாக அமைப்பது தான் உங்களுடைய கடமை. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய மனதில் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக விருப்பமாக உங்களுக்குள்ள அமைப்பது தான் கடமை. அந்த கடமைக்கு நீங்கள் இறைவன் எந்த பலனை கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக உங்களோட விருப்பங்களை அமைத்து விட்டீர்கள் என்றால் அது கட்டாயமாக நடந்தே தீரும். அந்த பலன்கள் அது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி வெளியில் நீங்கள் செயல்கள் மூலயமா நிறைய செயல்களை செய்து 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 தோய்வு பெற்றுட்டு பலனை நீங்கள் எதிர்பார்த்து தான் தீருவீங்க. மனமே அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. உண்மையான கடமையை செய்தல் அப்படின்றது உள்ளுக்குள்ளே தான் இருக்குதே தவிர வெளியில் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் எந்த செயல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முதல்ல உள்ளுக்குள்ளே அதை பற்றியான தெளிவுக்கு வரல அப்படின்னாலே உங்களால் வெளியில் ஒழுங்காக தெளிவாக வேலை செய்ய முடியாது. உங்களால் நிறைய காரியங்கள் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக உணர்றீங்க, கஷ்டமாக செய்கிறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மனம் அதில் ஈடுபடவே இல்லை, உங்களுடைய விருப்பம் அதில் இல்லவே இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக செயல் செய்கிறதுனால நீங்கள் செய்கிற எதுவுமே சரியாக வரமாட்டுது. புரியுதுங்களா? கடமையை செய்தல் என்பது உங்களுடைய மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது. ஒழுங்காக வைத்து கொண்டு உங்களுடைய விருப்பங்களை பாதுகாத்து இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டிங்கன்னா அது வருவதாக இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட வரம். இந்த உலக வாழ்க்கையை மனிதன் இப்படி தான் வாழணும், கடமையை இப்படி தான் செய்யணும். நான் கடமையை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் நீங்கள் செய்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் காப்பாற்றினேன், இவ்வளோ சிரமப்பட்டு நான் வேலைக்கு போனேன், என் குடும்பத்தையும் நான் தூக்கி நிறுத்தினேன், அதெல்லாம் கடமையில் சேராது. புரியுதுங்களா? கடமை என்பது உங்களுடைய மனதில் இருக்கிறது. உங்களுக்கு எது தேவையானாலும் நீங்கள் விருப்பத்தில் நில்லுங்கள், அது பேர் தான் கடமை. உங்களுக்கு என்ன தேவைன்ற தெளிவு தான் கடமை. அது உங்களுடைய மனம் எந்த சந்து பொந்து ஏதோ ஒரு சின்ன ஓட்டையில் இருந்தால் கூட உங்களுடைய மனம் அதை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும். நீங்கள் விரும்ப கற்றுக்கிறது தான் கடமை. உங்கள் மனதை ஒழுங்காக பயன்படுத்துறது தான் கடமை. மற்றதெல்லாம் இங்கே தன்னால் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டீங்களோ அது எப்போ வருமோ அப்போ வரும். அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. அந்த விதை நான் வளரணும் நான் எப்படியாச்சும் வளர்ந்தே தீரணும் அப்படின்லாம் எந்த கடமையும் அது செய்யறதில்லை. அதோட கடமை மண்ணுக்குள்ளே புதைக்கிறது தான். அதே போல் உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய மனதில் புதைத்து விடுங்கள், அது கடமை. பலன் உங்கள்கிட்ட எவ்வளோ அருள் இருக்குதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய பலன் சீக்கிரமாகவோ இல்லை தாமதமாகவோ வரும். புரியுதுங்களா? இனிமேலும் நான் கடமையை செய்கிறேன்றதெல்லாம் வெளியில் நீங்கள் கடமையை செய்கிறேன்னு சுற்றின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. இதுதான் கடமையை செய்தல். நீங்கள் கடமையை செய்தல்னா உங்களோட விருப்பத்தை உங்களுக்குள்ளே பதியுங்க, எண்ணங்களால் சிதைக்காதீங்க, உணருங்க, மனதிற்கு கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய விருப்பங்களை உடைத்து விடாமல் உங்களுடைய விருப்பங்களை அப்படியே புதுசாக பாதுகாத்துனே இருக்கிறது தான் நீங்கள் கடமையை செய்தல். பலன் இறைவனிடத்தில் இருக்கிறது, அது வரும். நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையை வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் பலன் வரும். ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஆன்மீகவாதிகளும் கடமையை செய்தல்னா வேலை ஏதோ செய்யதல், வெளியில் எதையோ தூக்கின்னு போய் மம்டி எடுத்துன்னு போய் இல்லை குழந்தைய கூட்டின்னு போய் எதையோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன கடமை இருக்குது? இதெல்லாம் கடமையா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற எல்லாம் கடமையா? நீங்கள் செய்தாக வேண்டிய கட்டாயம். புரியுதுங்களா? மனதளவில் உங்களோட கடமை முடிந்து விட்டது, பலன் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இப்படி நீங்கள் கடமையை செய்து பலனை நீங்கள் எதிர்பார்க்காம இருக்க முடியுமே தவிர வெளியில் நீங்கள் செயல் செய்து பலனெல்லாம் எதிர்பார்க்காம இருக்க முடியாது.
புரியுதுங்களா? உங்கள் மனதளவுலேயே கடமை முடிஞ்சிருச்சு. உங்கள் மனதை ஒழுங்காக வச்சுக்கிறதுலையோ, உங்களை ஆற்றலை பேணி பாதுகாக்கிறதுலையோ, உங்கள் ஆற்றலை வெளியில் விடாமல் இருக்கிறதுல தான் உங்கள் கடமை இருக்குது. மனதளவில் விருப்பத்திலேயே உங்களோட கடமை முடிந்து விட்டது. அது தன்னால் வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம மனிதர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வேலை செய்தால் தான் பணம் வரும், வேலை செய்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பி நம்ம எதையோ ஒன்று பண்ணுறோம்ல. நீங்கள் வேலைக்கு போகிறதுலாம் தப்பு கிடையாது. வேலை இருந்தால் தான் பிழைக்கவே முடியும்னு நினைக்கிறது, அதெல்லாம் பணம் சம்பாதிச்சா தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இதெல்லாம் கடமை, என்னோடய கடமை, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும். மனதளவில் நீங்கள் கடமையை ஆற்றவே இல்லை. மனதளவில் நீங்கள் எப்போ கடமையை ஆற்றுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் இருக்க முடியும். ஏதோ ஒரு விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் விரும்பலாம், அது உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் எதை வேணாலும் விரும்பலாம், அதுவும் உங்களுக்காக இருக்கிறது. இது உண்மை. இது நடக்கும் நடக்காது, இது உங்களுடைய மனநிலையை பொறுத்து உங்களுக்கு பலன் கொடுக்கப்படும். உண்மை இதுதான் கடமை செய்தல். கடமை செய்தல்னா நீங்கள் வெளியில் செய்கிற செயல் கிடையாது, அது கடமையில் வராது. நீங்கள் எந்த செயல் செய்யணுன்னாலும் உங்களுடைய மனதில் முதல்ல அது தோன்றணும், அதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். நிறைய செயல்கள் நம்மளுக்கு பிடிக்காமே செய்துட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு அதன் வழியாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை. ஏதோ உடல் மட்டும் அந்த காரியத்தை செய்யும். மனம் அப்ரூவ் பண்ணாமல் செய்கிற எல்லா காரியங்களையும் உடல் மட்டும் செய்யும். அதனால் உங்களுக்கு சிரமங்கள் தான் அதிகரிக்கும். அதனால் இந்த மாதிரி புரிஞ்சுங்க. கடமை செய்தல்னா வெளியில் போய் செயல் செய்துன்னு எல்லாரையும் பார்த்துக்கிறது, இந்த உலகத்தையே நான் கிழிக்க போகிறேன் அப்படின்றது இல்லை. உங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்துறதும் உங்கள் மனம் வழியாக கடமையை ஆற்றுறதும் தான் கடமை. பலன் வெளியில் வரும். நீங்கள் உள்ளே உங்களோட கடமையை செய்தீங்கன்னா வெளியில் பலன் வரும். அப்போ தான் நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமே தவிர, நீங்கள் வெளியில் எதை செய்தாலும், யாருக்குன்னா எதை செய்தாலுமே நீங்கள் பலனை எதிர்பார்த்து தான் செய்ய முடியும். ஏன்னா வெளியில் எது செய்தாலும் பலன் வரும். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் பலன் வந்துடும் உடனே. பலன் எப்படி எதிர்பார்க்காம, அதை தான் நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். புரியுதுங்களா? ஆனால் மனதளவில் உங்களுடைய விருப்பங்களை ஷார்ப்பாக, உங்கள் மனதை தெளிவாக, உங்களுடைய தேவை என்னன்னு தெளிவாக விருப்பங்களை அமைக்கும் பொழுது பலன் தன்னால் வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அதை இறைவன் நாடினால் வரட்டும்னு அமைதியில் இருப்பீங்க. அப்பொழுது அது உங்களுக்காக அளிக்கப்படும். இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இப்படி தான் நீங்கள் செயல்பட்டுன்னு இருக்கீங்க. நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே தெரியாமல், அவேர்னஸே இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ளே புதைத்து வைத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். அதற்கு ஏற்றாற் போல பலனை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வர காரியங்கள், உங்களுக்கு நிகழ்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் உங்களுக்குள்ளே அமைத்த அமைப்பு தான். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் வேறு யாராலையும் தரவே முடியாது. நீங்கள் மட்டும்தான் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் வாங்கி கொள்கிறீர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கை என்ன பாயிண்டில் இருக்கோ அது நீங்கள் உருவாக்கியது மட்டும்தான். இது இப்படி மட்டும்தான் இயங்கும், வேறு வழியும் இதுக்கு கிடையாது. இப்படி தான் அது இயங்கி ஆகணும். கடமை என்பது உங்களுடைய மனதளவில் முடிந்து விட்டது. பலன் என்பது வெளியில் வரும். எப்படி ஒரு விதையை விதைக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய மனவெளியில் விதைத்து விட்டால் போதுமானது. அது பலனை உங்களுக்கு தரும். அது சில சமயம் முளைக்காத செடி மரமாக கூட இருக்கலாம். அதை பற்றி உங்களோட கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வெறும் விருப்பத்தை தானே மேற்கொண்டீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, எந்த எரிச்சலும் இருக்காது. ஆனால் வெளியில் மாங்குன்னு வேலை செய்து ஏதோ ஒரு டார்கெட் வச்சுன்னு அதை நோக்கி ஓடி அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா நீங்கள் மனதளவில் அந்த விருப்பத்தை வைக்கலை, நீங்கள் எதையும் அடையிறதுக்காக போராடின்னு இருக்கீங்க. அது உங்களுக்காக நடக்கலை அப்படின்னா உங்களால் தாங்க முடியாது. உங்களுடைய மனம் 2 துண்டாக உடையும். புரியுதுங்களா? இது மனிதனுக்காக இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு வரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதுதான் இந்த வரம்னு திருப்பிலாம் இன்னொன்று கொடுக்க முடியாது. நீங்கள் விரும்பினா அது உங்களுக்காக படைக்கப்படும். விருப்பங்களை உங்கள் மனதளவில் தெளிவாக்குங்கள். விருப்பத்தை எப்படி அமைக்கணும்னு கற்றுக்குங்க. எப்படி உங்கள் மனதின் ஆற்றலை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுங்க. எப்படி மனதோட ஆற்றலை விரயம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுங்க. உங்களை மனதளவில் உங்களோட கடமையை முடிச்சிட்டிங்கன்னா பலன் வெளியே வந்தே தீரும். உங்கள் மனம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆற்றல் வாய்ந்ததா தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிற விருப்பங்களும் சீக்கிரமாக நடக்கும்.
அதனால் நீங்கள் பலனை எப்போ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, எப்பொழுது உங்களுடைய வாழ்வு விருப்பங்களில் அமைகிறதோ அப்பொழுது நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கலாம். இல்லை நான் உழைப்பை நம்பி, வெளியில் இருக்கிற வாழ்க்கையை நம்பி, ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செயலாற்றும் பொழுதெல்லாம் நீங்கள் கடமையை செய்யவில்லை. உங்களுக்கு அதனால் துன்பமும் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நீங்கள் ஒரு காரியத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பலன் வரலைன்னா உங்களால் தாங்க முடியாது. ஆனால் விருப்பங்களுக்கு பலன் வரலைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் அமைதியில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஏன்னா எதுவுமே செய்யலைல்ல. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டது கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களையே நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். அதுதான் டிசைன். மனிதன் இப்படி தான் வாழணும். அதுக்காக தான் மனம் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்குது, அதில் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எதுக்கு இறைவன் டிசைன் பண்ணி நம்மளுக்குள்ளே வைக்கணும்? சும்மா நம்ம இதை பயன்படுத்தாததுக்கு எதுக்கு? அது ஓடினே இருக்குது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை வைக்கணும். யோசிச்சு பாருங்கள். அதை ஓடினே இருக்குது, மனம்ன்றது ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது, அது எண்ணங்களால் இழுத்து செல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நம்ம ஒழுங்கு பண்ணுறது தான் நம்மளோட கடமை. புரியுதுங்களா? இந்த பகவத்கீதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்குள்ளே நடக்கிற நம்மளோட எண்ணங்களுக்கு எதிராக இருக்கிற போரை தான், நம்ம எப்படிலாம் சிரமப்படுறோம் உள்ளுக்குள்ளன்றது தான் அது ஒரு விதமாக விளக்குது. அது ஆனால் நபர்களாக சொல்லி விளக்குது. புரியுதுங்களா? அதனால் கடமையை செய்கிறேன்றதெல்லாம் வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் நீங்கள் பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் வெளியில் செய்கிற எல்லாத்துக்கும் பலன் உடனே வந்துவிடும். நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். மனதளவில் செய்கிறதுக்கு தான் பலன் அதுவாக வரும். அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுங்க. இனிமேலும் கடமையை செய்கிறேன்னு நீங்கள் செய்கிறேன், நான் கடமையை செய்தேன், இது என்னோடய கடமை அப்படிலாம் நீங்களே நினச்சின்னு எதையோ செய்துன்னு இருக்காதீங்க. இல்லை நான் செய்வேன்னாலும் அது உங்களுடைய விருப்பம். கடமையை செய்தல் அப்படின்றது உங்களுடைய மன தெளிவு தான். கடமையை செய்தல், விருப்பங்களில் வாழ்வது தான் உங்களுடைய கடமை. பலன் உங்களுடைய விருப்பங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் புதைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாகவோ லேட்டாகவோ வரும். இப்படி நீங்கள் வாழறது தான் இறை வழியில் வாழ்வு. புரியுதுங்களா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் முன்னாடி, ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டது உங்களை நோக்கி வந்தே தீரும். இங்கே இருக்கிற எல்லா பொருளும் பொருள் இல்லை, எல்லாமே ஆற்றல். பொருள் மாதிரி தெரியுது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொருள் மாதிரி தெரியுது. இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஒரு பொருளாக உருவாக்கியிருக்கணுமே தவிர எல்லாமே தனித்தனியானது தான். எல்லாத்தையும் ஒன்றா நெட்டு போர்டெலாம் போட்டு வீடுனா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, தனித்தனியாக இருந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லாமே ஆற்றல். அது நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு பொருள் மாதிரி தெரியுது இல்லை. ஆனால் அது எல்லாமே ஒரு எனர்ஜி. நீங்கள் எந்த விரும்பினாலும் உங்களுடைய மனம் அது எதுவாக இருந்தாலும் அது உங்களிடம் கூட்டி வந்து சேர்த்து விடும். புரியுதுங்களா? அதுக்கு மன தெளிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. இனிமேலும் கடமை செய்கிறேன்ற பேரில் எதையோ போய் செய்துன்னு இருக்காதீங்க. செய்தாலும் உங்களுக்கு உடனே பலன் கிடச்சிரும். அது உங்களுக்கு வழி தரக்கூடியதாகவும் இல்லை சந்தோஷமானதாகவும் இருக்கலாம். அது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையாக கடமை செய்தல் என்பது உங்களுக்கு உள்ளே உங்களுடைய மனதில் இருக்கிறது. இது இறைவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு வரம். மனிதன் இப்படி தான் வாழணும். புரியுதுங்களா? அவன் இந்த மாதிரி தான் வாழணுன்றதுக்காக தான் உங்கள் மனமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் விருப்பங்களில் வாழ்வது தான் கடமையை செய்தல். வேணும்னா விருப்பங்களில் வாழ்ந்து பாருங்கள். நம்ம விருப்பங்களை அமைப்பது எப்படி அப்படிலாம் நிறைய கிளாஸ் பேசியிருக்கோம், கேளுங்க. உங்கள் மனதில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் உங்கள் மனதை ஒழுங்குபடுத்துறது தான் கடமை. விருப்பங்களை பேணி பாதுகாப்பது தான் உங்களுடைய கடமை. பலன் தன்னால் வரக்கூடியது. எப்படி ஒரு விதையை நீங்கள் பூமியில் புதைச்சிட்டிங்க, அந்த மாதிரி விருப்பங்களை உங்கள் மனதில் புதையுங்க, பலன் தன்னால் வரும். அதனால் அது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பலன் எப்படி வரும், எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அது இறைவன் கையில் இருக்கிறது. அது அருள் வாழ்வு. புரியுதுங்களா? அதனால் என்னைக்காச்சு கடமை செய்தல்லாம் மாங்குன்னு வெளியில் போய் எதையோ மங்கித்தனமாக செய்கிறது இல்லை. உள்ளுக்குள்ளே தான் கடமையை செய்ய முடியும்.
வெளியில் பலன் வரும். அப்போ தான் நீங்கள் பலன் இல்லாமல் கடமையை செய்ய முடியும். இதை தெளிவாக புரிஞ்சுங்க. எதனால் இதை 2-3 வாட்டி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு புரியணும். நீங்கள் விருப்பங்களில் வாழணும். விருப்பம் என்பது ஒரு எண்ணத்தை மற்றொரு எண்ணத்தால் சிதைக்காமல் இருப்பது. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா, உங்களுடைய வெளியில் இருக்க சூழலின் அடிப்படையில் அந்த தேவையை நாசம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எந்த தேவை வேணாலும் தோணலாம். திடீர்னு ஒரு உணர்வு வரலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஆளாக கூட இருக்கலாம். திடீர்னு ஏதோ எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடலாம். அது எந்த எண்ணம், நான் எப்படி வாங்க முடியும், நானே ரோட்டில் நின்றுருக்கேன், நான் எப்படி பண்ண முடியும், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு வீடு வேணும், அதை அப்படியே ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விருப்பத்தை பதுக்குனிங்கன்னா, உங்களுடைய அறிவால் அந்த விருப்பத்தை சிதைக்காமல் இருந்தீங்கன்னா அது விருப்பம். வேணும், அவ்வளோதான். நேக்கடாக வேணும், அதோடு முடிஞ்சிச்சு. அதை பாதுகாத்துனே இருந்தீங்கன்னா நல்லது. அதை மனதுக்கு கொண்டு வந்து வீடு வாங்கணும்னா 1 கோடி ஆகும், என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை, அப்படி இப்படின்னு உங்கள் மனதோட அறிவினால் நீங்கள் கற்று வைத்து கொண்டிருக்கும் குப்பை அறிவை கொண்டு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை சிதைச்சு நாசம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலனே கிடைக்காது. வீடு வேணுன்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாள் வீடு வந்தே தீரும். இதெல்லாம் ஒரு மேஜிக்கு. இது அறிவில் வலுத்தவங்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அறிவு என்பது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா நினைக்கிறது. இது நீங்கள் விரும்பினா போதும் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டட், ஃப்ரீ. வேணா விரும்பி பெற்றுங்க. இல்லை நான் வெளியில் தான் கடமையை செய்ய எனக்கு பிடிச்சிருக்குன்னா வெளியில் செய்து பாருங்கள். இது உங்களுக்காக படைக்கப்பட்டது. இது மனிதனுக்கான வரம். இதை புரிஞ்சுக்க. நீங்கள் இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உடலை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக படைக்கப்படவில்லை. புரிஞ்சுங்க. அதை மனதளவில் தான் கடமையை செய்ய முடியும். பலன் இறைவனிடத்திலிருந்து வரும். அப்போ தான் நீங்கள் பலனுக்காக அமைதியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. உடலை வச்சு வலியை அடிப்படையாக அமைத்து நீங்கள் வேலைகளை செய்யும் போதெல்லாம் பலன் உடனே வந்துவிடும். அது உங்களுக்கு சுகமானதாகவோ இல்லை வெறுப்பானதாகவோ இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷமாகவும் துக்கமாகவும் இருப்பீங்க. புரியுதுங்களா? பொருள் அருள். பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பொருள் அருள். அதனால தான் அது பேர் பொருள். பொருள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பொருள், திங்ஸ். பொருள் அருள், அதனால தான் அது பேர் பொருள். அருள் இல்லாமல் பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் அருள் இருக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இருக்கோம், உடம்புன்னு ஒன்று தெரியுது இல்லை, உடம்புன்னு ஒன்று தெரியுது. நமக்குள்ளே ஒரு அருள் இருக்குது, மறைவானது. நம்மளுடைய மனம். புரியுதுங்களா? நம்மளுடைய மனம் உள்ளுக்குள்ளே அது மறைவாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து வெளில காமிக்க முடியாது, தொட்டுலாம் பார்க்க முடியாது. பொருள்னாலே பொருளும் அருளும் சேர்ந்தது தான் பொருள். எல்லா பொருளுக்கு பின்னாடியும் ஒரு அருள், ஒரு மறைவானது ஒன்று இருக்குது. எல்லா பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு சுகம் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும், இந்த பொருளை அனுபவிக்கணும் அப்படின்னா அருள் நம்மக்கிட்ட இருக்கணும். அருள் என்பது மறைவானது. புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய பொருளை அருளாக மாற்ற முடியும், அருளை பொருளாக மாற்ற முடியும். நீங்கள் பொருளை மற்றவங்களுக்காக தர்மமாகவோ தானமாகவோ கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அதை பயன்படுத்தி அவனுக்கு ஏற்படுகின்ற சுகம் கண்ணால் காண்பிக்க முடியாது. அவனுக்கு ஒரு சுகம் ஏற்படும்ல, அதை தொட்டுலாம் அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் அதனால் அவன் அடைகிறான்ல ஒரு சுகமோ ஒரு பயனோ, அது கண்ணால் தெரியாது. அது அருள். அது உங்களுக்கும் பகிரப்படும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் அருள் நிறைய வச்சுருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் பொருளை உங்களால் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அருள் இல்லை அப்படின்னா பொருளை உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் இருக்கும் அது, ஆனால் அது உங்களுக்கு பயன்படாது. அருளை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன்ல, என்னோடய வார்த்தைகள், அது ஒரு அருள். கண்ணுக்கு தெரியாது, தொட்டு பார்க்க முடியாது, அது அருள். நீங்கள் மற்றவர்களுடைய மனதை நோகடிக்கிறீங்களா, மனதை தொட்டு பார்க்க முடியாது, அது மறைவானது. மனதை நோகடிக்கும் போது ஒரு ஆற்றல் தானே வலிக்குது, ஒரு ஆற்றலுக்கு தானே வலிக்குது. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அருளெல்லாம் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல நல்ல பேச்சு பேசுகிறது தான் அருளை சம்பாதிக்கிறதுக்கான வழி. அருளை நீங்கள் பொருளாக மாற்றிக்கலாம், பொருளை அருளாக மாற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அருள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய தேவையின் நிமித்தம் அது பொருளாக மாறியே தீரும்.
உங்களுக்கு புரியுதுங்களா? இறைவன் அருளால் அப்படின்னா, இறைவன் அருளால் அது ஒரு மறைவானது. நீங்கள் அருள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். அருள் என்பது உங்களுடைய மனதில் அமைதி இருந்துச்சுன்னா, நீங்கள் நிறைய அருளோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பொருள் அருள் இல்லாமல் இருக்காது. எல்லா பொருளும் கல், மண், தூசி எல்லாத்துக்கும் அருள் இருக்குது. அது ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அருள் இருக்கும். எப்படி அருளை எப்படி நம்ம நிறைய சேர்க்கறது அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகள் யாரையோ காயப்படுத்தாமல் சாதாரணமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் மனதை நோக்கடிக்கிறீங்களா, அப்போ தான் உங்ககிட்ட இருக்க அருளை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஏன்னா அவனுடைய மனம் நோகுதில்ல, அப்போது உங்களுடைய அருளும் குறைக்கப்படும். நீங்கள் நல்ல வார்த்தை பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய மனம் சமாதானத்துக்கு கொண்டு வரதுக்கான நல்ல பேச்சை உங்களால் பேச முடியுதுன்னா, நீங்கள் அருளை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அருள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அருளில் தான் நம்ம ஜீரோவாக இருக்கிறோம். பொருள் எப்படியாச்சும் வேணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், என்னோடய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா, இந்த அருள் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் மட்டும்தான். அருள்ன்றது கண்ணுக்கு தெரியாத உங்கள்கிட்ட இருக்கிறது. அதுதான் நீங்கள் நிறைய அருள் வச்சுருந்தீங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்து அப்படின்னா, நீங்கள் போகும்போது உங்கள் மேலே தேங்காய் விழாது, தடுக்கி விழுந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இதெல்லாம் அருள் நிறைய வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஏற்படுற சில விஷயங்கள். புரியுதுங்களா? அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். இந்த உலகம் பொருட்களால் ஆனது. நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா பொருளும் நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களுக்கு அருள் இருந்தே ஆகணும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, ஏதோ ஒன்று ஏழை மக்களுக்கு, இல்லை உணவை வாங்க முடியாத இயலாத மக்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா, பொருளை அவங்ககிட்ட கொடுத்து அருளாக மாற்றிக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்தீர்களோ அது உங்கள்கிட்ட அருளாக இருக்கும். புரியுதுங்களா? அது என்றைக்குமே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்கள் அருள் அதிகரிக்கும் இல்லை குறையும். முதல்ல நீங்கள் பேசுகிறீங்கல்ல, பேச்சிலேருந்து தொடங்கணும். நீங்கள் நல்ல வார்த்தை பேசும்போதெல்லாம், மற்ற மனிதர்களை நோகடிக்காத போதெல்லாம், உங்களுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு அமைதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தை தரும்பொழுதெல்லாம் நீங்கள் மறைவானதை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், சீக்கிரமாகவோ இல்லை தாமதமாகவோ. இரண்டாவதாக நீங்கள் எப்படி பொருளை அருளாக மாற்ற முடியும்? பொருளே இல்லை அப்படின்னா நல்ல வார்த்தை தான் பேசி ஆகணும். அதுதான் அருளுக்கான வழி. பொருள் என்கிட்ட நிறைய இருக்குது, அதை அருளாக மாற்றணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுக்குறோம்ல, அப்போ அது அருளாக மாறிக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் தர்மம் செய்யுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. தர்மம் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. தர்மமும் யாருக்கு தரணும் அப்படின்னா, நீங்கள் நடந்து போயிருப்பீங்க, ஒருத்தன் சும்மா உட்காந்துருப்பான், அவனுக்கு கொடுக்குறதுக்கு தர்மம் இல்லை. புரியுதுங்களா? தர்மம் யாருக்கு தரணும் அப்படின்னா, மனதை தாண்டி இந்த வெட்ட வெளி இருக்குல்ல, இந்த வெட்ட வெளி உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதனோடு இணைந்தவர்களுக்கு தான் முதல் தர்மம் தரணும். மனதை யாரெல்லாம் நிறுத்திட்டு இறை வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நிறைய அருள் இருக்கும். அவங்க அருள் வாழ்வு, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அருள் நிறைய கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த அருள் வாழ்வு வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் முதல் தர்மம் உங்களுடையதாக இருக்கணும். அப்போ தான் அது தர்மமாக மாறும். ஏன்னா இந்த வெட்டவெளி ஒன்று சும்மா இருக்குல்ல, இந்த வெட்டவெளி தானே சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்குது. அதுலேருந்து தான் மழை வருது, வெயில் வருது, எல்லாத்தையும் வருது. சூரியனை அந்தரத்தில் தொங்க வச்சிருக்குது, பூமி அந்தரத்தில் பிடிச்சி தொங்குது. இப்போ பூமி நின்றுன்னு இருக்குல்ல அந்தரத்தில், எல்லாத்தையும் எது தாங்குதுன்னா இந்த வெட்டவெளி தானே தாங்குது. இந்த வெட்டவெளியிலேருந்து தானே நம்ம எல்லாத்தையும் வாங்கி தின்றோம். மனதை நிறுத்தினா நீங்களும் யாருன்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரியான தர்மவான்களுக்கு மட்டும்தான் முதல் தர்மம். மற்றபடி இந்த யாசிப்பவர்களுக்கு, ஏழைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? இதெல்லாம் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. இதெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? எல்லா பொருளுக்கு பின்னாடியும் ஒரு அருள் இருக்குது. அருள் இல்லைன்னா பொருள் இல்லை, பொருளை உங்களால் பயன்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் மற்றவர்கள்கிட்ட நல்ல வார்த்தை பேசும்பொழுதும் நல்லதை பேசும்பொழுதும் நீங்கள் அருளை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இது பாவ புண்ணியம் மாதிரி. புரியுதுங்களா? இந்த எல்லாத்தையும் கைவிடுறவங்க தான் ஞானி. இதெல்லாம் உலக வாழ்வுக்கு தான். இந்த பொருள், அருள், இந்த கடமையை செய்தல், இதெல்லாமே உலக வாழ்வுக்கு தான்.
இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டுறவங்க தான் ஞானி. தன்னை பற்றிய முழு அறிவு பெற்றவங்க தான் ஞானி. அதையும் தாண்டினவங்க தான் பரதேசி. அவங்க எல்லாத்தையும் கைவிட்டுருவாங்க. அப்படியே மொத்தமாக கலந்துருவாங்க இந்த பரத்தோட. அவங்க இந்த உலக வாழ்க்கையில் சுத்தமாக ஈடுபட மாட்டாங்க. அப்படியே பிரம்மத்தோட பிரம்மமாக கலந்து அப்படியே பிரம்மமாக உட்காந்துருப்பாங்க. மற்றபடி இதை இப்போது அருள் வாழ்வு, பொருள் வாழ்வு, விருப்பங்களை கை கொள்ளுதல் இதெல்லாம் உலகத்துக்காக மட்டும்தான். இந்த உலகத்தை நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான் இறை தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் இறைவனை தேடி கண்டுபிடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்றது அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. இதை கைவிடும்பொழுது அது கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையே ஒரு மேஜிக்காக மாறிடும். ஏன்னா நீங்கள் விரும்புறதெல்லாம் உங்களை நோக்கி வரும். பொருள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு, பொருளை அதிகமாக வச்சுக்கிட்டு, அருளே உங்ககிட்ட இல்லைன்னா அந்த பொருள் உங்களே நாசம் பண்ணிடும். பொருள் உங்களுக்கு உதவாது. நீங்கள் எந்த பொருள் அதிகமாக வச்சுன்னு இருக்கீங்களோ அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதில் சுத்தமாக அருள் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் எதை வாங்கும் பொழுதும் அதிகமாக காசு கொடுத்து வாங்குங்க. கொஞ்சம் அதாவது ஏதாச்சும் செய்தீங்கன்னா கொஞ்சம் தர்மம் கொடுத்துருங்க. அருளை மாற்றணும். புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பொருளை அருளாக மாற்றுகிறீர்கள். அருள் எப்படி ஆகும்? நீங்கள் நினைக்கும் போது அது பொருளாக மாறிடும். நீங்கள் விரும்பும் போது அது பொருளாக மாறிடும். அதனால தான் உங்களை கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அறிவுறுத்திய வழி. இது எல்லாமே உலகம் வாழ்விற்காக மட்டும்தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கினவன் தான் ஞானி. ஞானியை தாண்டினவன் தான் பரதேசி. பரதேசத்துக்குள்ளே போகிறவன். அதனால் இந்த பொருள் வாழ்வு, அருள் வாழ்வு, அருள்ன்றது மறைவானது. உங்களுக்குள்ளே எது மறைவாக இருக்குன்னா உங்கள் மன தெளிவை ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அருளில் அதிகமாக வச்சுருக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் அதை பொருளாக மாற்ற முடியும். நீங்கள் விரும்பினா அது பொருளாக மாறிடும். அதனால தான் நிறைய மகான்கள் விரும்பும்போது டக்கு டக்குன்னு பொருளாக மாற்றிப்பாங்க. பொருளை அருளாக மாற்றி வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மையாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நானும் நம்புறதில்லை தான். புரியுதுங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதெல்லாம் நம்புறதில்லை தான். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரே ரொம்ப விளையாட்டாக இருக்குது அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையாக அப்படி தான் இருக்குது. உண்மையாக அருள் இல்லைன்னா உங்களால் பொருளை அனுபவிக்க முடியாது. இந்த உலகம் ஏன் உங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டுது அப்படின்னா அருள் இல்லை. நீங்கள் மறைவானதை நிறைய சம்பாதிக்கணும். அருளை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னென்னா, உங்களை எல்லாரும் அழுத்துவாங்கல்ல, உங்களை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே ஏதோ குற்றச்சாட்டுறாங்க, எல்லாமே நடக்கும்ல. நீங்கள் அப்போது கோபம், வெறுப்பு, வேதனை இதிலெல்லாம் சிக்கி உங்களோட ஆற்றலை இழக்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் பொறுமை காத்தீங்க அப்படின்னா அருள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லுது புரியுதுங்களா? உங்களை அழுத்தும் பொழுது, உங்களை நெருக்கும் பொழுது உங்களுக்கு மன வலின்னு ஒன்று ஏற்படுது இல்லை. அந்த மன வலியை எதிராளிகிட்ட காமிக்காமல் இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு சாதாரணமாக இருந்தீங்கன்னா அருள் நீங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு பூமி ஃப்ரீ. இது யாருக்குமே தெரியாது. உங்களுடைய வெறுப்பு, வேதனை, கோபம் இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. பார்க்கணும். பார்த்துட்டு அதை நல்லிஃபை பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஆற்றலை இழக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அருளை சம்பாதிச்சுன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பண்ணுங்க. நீங்கள் விரும்புறதெல்லாம் நடக்கலைன்னா என்னை கேளுங்க, நடந்தே தீரும். அது நீங்கள் அருளை சம்பாதிக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே. நிறைய அருள் கிடைக்கும். பொருளை தர்மவான்களுக்கு கொடுக்கும் பொழுதும் நீங்கள் அருளை மாற்றிக்கொள்கிறீர்கள். பொருளை அருளாய் மாற்றிக்கொள்கிறீர்கள். சாதாரண மனிதனுக்கு அந்த சக்தி கிடையாது. யார் தன் மனதை கடந்து மனம் நின்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் தர்மங்கள் எல்லாம் அருளாய் மாற்றப்படும். சும்மா அவங்களுக்கு கொடுத்த கட்டாயம் தர்மமாக மாற்றப்படும். ஏன்னா அவங்க இந்த மனதை நிறுத்தினதுனால அவங்களுக்கு காலமும் இல்லை, நேரமும் இல்லை. அவர்கள் பரலோக சாம்ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நீங்கள் இந்த வெட்ட வெளியை நிறுத்திருந்து வாங்கினீங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை திருப்பி நன்றி செலுத்துகிறீர்கள். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கான்செப்ட் மாதிரி தெரியல. ஆனால் இதெல்லாம் தான் உண்மையாக நடக்குது. நான் இதெல்லாம் தான் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பர்ஃபெக்டாக இப்படி தான் இயங்குது. அருள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த உலகமே கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பொருள், பணம் என்ன வச்சுருந்தாலும் அது எல்லாமே அருளின் அடிப்படையில் தான் இருக்குது. உங்கள் பணம் கூட உங்களோட ஆற்றலை தான் பணமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஆற்றலை தான் பொருளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குல்ல, உங்களால் வேலை செய்ய முடிஞ்சதில்ல, அதுக்கான ஆற்றல், வேலைக்கு போனீங்க, பணம் கொடுத்தாங்க, ஆற்றலை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. புரியுங்க? எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஒரு பொருளாக மாற்றிருக்கீங்க. எல்லா பொருளும் ஒரு எனர்ஜி தான்.
உங்கள் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது, சாலிடாக இருக்க மாதிரி தொட்டு பார்த்தா அப்படி தெரியுது. ஆனால் அது அப்படி கிடையாது. அதை உடைச்சா சின்ன 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 சின்னதாக உடையுது இல்லை, குட்டி குட்டி குட்டியாக. எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன் தான். அது சாலிடாக நம்ம உடம்பு கூட அப்படி தான். எல்லாமே ஒரு பேர் அன்பின் காரணமாக நம்ம கூட ஒட்டின்னு இருக்குது. இந்த உடம்பு மொத்தமும் தனித்தனி பார்ட்டிகல்ஸ் தான், குட்டி குட்டி குட்டியாக, எவ்வளோ ட்ரில்லியன். ஆனால் இதெல்லாம் ஒரு பேரன்பின் காரணமாக எப்படி இந்த வெட்ட வெளியில் சூரியன் அந்தரத்தில் தொங்குதோ, சந்திரன் அந்தரத்தில் தொங்குதோ, பூமி அந்தரத்தில் தொங்குதோ, அதே மாதிரி பேரன்பு காரணமாக இந்த உடம்புல இருக்க எல்லா சின்ன சின்ன செல்ஸும் ஒட்டின்னு இருக்குது. அதனால் நம்மளுக்கு அப்படி தெரியுது உடம்பு மாதிரி. எல்லா பொருட்களும் அப்படி தான் இருக்கவும் செய்யுது. அதனால் அருளை சம்பாதிக்கிறதுல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேசாமல் இருந்துட்டால் அருள் நிறைய வரும். புரியுதுங்களா? நம்ம பேசுகிறோம்ல, பேசுகிறத கம்மி பண்ணால் அருளை நீங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணி பாருங்கள், உலகம் அதிகரிச்சிடும். உலக பொருட்கள் உங்களை நோக்கி வர்றதை உங்களால் பார்க்க முடியும். கடமையை ஈஸியாக செய்ய முடியும். விரும்பினா உங்களுக்கு அதை நோக்கி எளிமையாக வரும், டக்கு டக்குன்னு வரும். நீங்கள் நைட்டு விரும்பினா காலைல வந்துடும். நான் நடந்ததை தான் சொல்கிறேன். இது மாதிரி நான் விரும்பி பெற்றதெல்லாம் நிறைய பேர் பார்த்தும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அருளை சம்பாதிச்சிங்கன்னா பொருளாக அதை மாற்றிக்க முடியும். இது உங்களுக்காக இறைவன் கொடுத்த வரம். இப்படி தான் இந்த பிரபஞ்சமும் வேலை பார்க்குது. உங்களாலேயும் அந்த மாதிரி பார்க்க முடியும். அதுக்கு என்னென்னலாம் சக்தி இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்குது. ஆனால் அதை யாரும் விருத்தி செய்கிறதில்ல. அதை யாரும் ஒழுங்குபடுத்துறதில்லை. இச்சாசக்தியை யாரும் ஒழுங்குபடுத்துறதில்லை. எல்லாருக்கும் கொடுத்த அஜெண்டாவை, இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் இந்த சமூகம் என்ன சொல்லிச்சோ அதன் பின்னாடியே ஓடி நம்மளோட சக்தியை இழந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா மனிதருக்கும் உரியது. நான் ரொம்ப கொடூரமானவன், கெட்டவன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாருமே இதை பண்ண முடியும். எல்லாருக்குமானது. மனிதனாக பிறந்தால் இப்படி தான் வாழ்ந்தாகணும். அருளை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலயமாவே நீங்கள் சம்பாதிச்சிட முடியும். தர்மவான்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலயமா அதிகப்படியான அருளை உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏழை மக்களுக்கு, இயலாதவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா கொஞ்சம் அருளை சம்பாதிக்க முடியும். மற்றவர்கள் உங்களை நெருக்கும் பொழுதும் நசக்கும் பொழுதும் எதுக்கு உங்களை எல்லாரும் பொறுமையாக இருங்க, சும்மா வெறுப்பாக இருக்குது நான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, சாந்தத்தில் இருங்க, சமாதானத்தில் இருங்க. அதிலெல்லாம் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் உங்களை கவனிச்சிங்கன்னா பொறுமையாக இருப்பீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு என்ன ஒருத்தன் நாயின்ட்டா அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக அப்படியே அழுத்தத்துலலாம் பொறுமையாலாம் இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் பொறுமையாக எல்லாமே அவங்ககிட்ட சண்டை போட்டுடலாம். உங்களுக்குள்ளே ஒரு போர் நடந்தது பார்த்தீங்களா, அழுத்தம். அந்த அழுத்தம்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல வார்த்தை பேசின்னு நீங்கள் மற்றவங்களை எதிர்க்கிற சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு சமாதானத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய மன ஆற்றலை நீங்கள் பாதுகாக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இறை அருளை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அருள் உங்களுடைய தேவைகளை, விருப்பங்களை அப்படியே டக்குன்னு நிறைவேற்றிடும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் டக்குன்னு நிறைவேற்றும். அது அப்போ தான் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். இல்லை நான் அப்படியே எனக்கு கால் வலி, எனக்கு வீட்டில் திட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் பேசினே இருந்தீங்கன்னா பேசினே இருக்கலாம். உங்கள் மேலே சுய பச்சாதாபம் வச்சுங்க. எனக்கு என் கணவர் சரியில்லை, இல்லை என் மனைவி சரியில்லை, என் வீட்டில் சரியில்லை, எதனா ஒன்று சொல்லின்னு சுற்றின்னு இருங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கணுன்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களால் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். அது உங்களால் முடியவும் முடியும். புரியுதுங்களா? நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் என் வாழ்க்கை சரியாகுமான்னு தெரில, எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, நான் எதுவுமே படிக்கலை, நான் எப்படி முன்னேறது, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அருள் அதிகமாக இருந்துச்சுன்னா, அருள் தான் சம்பாதிக்கிறது ஈஸி தானே. வாயை மூடிங்கன்னா அருள் வந்துடும். உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, இல்லை உங்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அருள் அதிகமாகிடும். கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அருள் அதிகமாகிடும். சமாதானத்தில் இருந்தீங்கன்னா அருள் அதிகமாகிடும். இந்த எதுவுமே தொட்டு பார்க்க முடியாது. இப்போ நம்பிக்கை, அதை தொட்டு பார்க்க முடியாது. கடமையை தொட்டு பார்க்க முடியாது. சமாதானம், சாந்தம், இது எதையுமே தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் அருள் வாழ்விற்கான அடையாளங்கள். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த உலக தேவை எதுவாக இருந்தாலும் அது பொருளாக மாறிடும். அதை பயன்படுத்தி தூக்கி போட்டுருவீங்க. ஞானி இப்படி தான் வாழ்வான். அது அவனுக்காகவே பொருள் உருவம் எடுக்கும். புரியுதுங்களா? இது இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இயங்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்றாங்க அப்படின்னா, ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பகவத்கீதையில் கடமையை செய், பலனை எதிர்பாராதே,
பொருள் உலகம், அருள் உலகம் அது அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஒப்பேத்திட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பிக்கணும், அவ்வளோதான். தெளிவு அப்படின்றது நீங்கள் தான் பெறணும். இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் எதுக்கு பொறுமையாக இருப்பா, அன்பாக இருப்பா அப்படிலாம் எதுக்கு சொல்லணும்? எதுக்கு எல்லா வேத நூல்களும் பொறுமையை கடைப்பிடிக்க சொல்லணும்? சமாதானத்தில் இருங்க, சாந்தத்தில் இருங்க எதுக்கு சொல்லணும்? அவங்களுக்கு வேறு வழியே இல்லையா? இல்லை வேறு வேலை இல்லையா நம்மளுக்கு இதை சொல்லினே இருக்கிறதுனால? புரியுதுங்களா? நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னாலே அருள் இருந்தால் தான் முடியும். நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, சாப்பாடு ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்ணுன்னாலே அருள் இருந்தால் தான் முடியும். அதே போல் தான் உங்கள் மனமும் உங்களுடைய அருள் மறைவானது. அதை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பொருள் என்கின்ற உடல் ஒழுங்காக இருக்கும், இல்லைன்னா நாசமாயிடும். உங்கள் மனம் என்ன மாதிரியான மனநிலைகளிலெல்லாம் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடலும் மாறினே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் மன அழுத்தத்தில், வெறுப்பில், வேதனையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் உங்கள் உடலையும் நாசம் பண்ணிடும். ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அது இந்த உடல் செல்களையும் நாசம் பண்ணும். அதனால் எப்படி உங்கள் உடலுக்குள்ளே ஒரு மனம்னு ஒன்று இருக்குதோ, மனதை தாண்டி ஒன்று உங்களுக்கு அடிப்படைன்னு ஒன்று இருக்குது, இருப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போகிறவங்க தான் இறைவனை கண்டுபிடிக்கிறேன்றவங்க. பட் அதுவுமே நீங்கள் உணர்ந்துக்கிட்டால் போதும். ஆனால் உணர்ந்துட்டு இந்த உலக வாழ்க்கையில் முழுமை தான் ரொம்ப இம்பார்ட்டனே தவிர பகுதியாக வாழ்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களோட பகுதியில் வாழ்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, முழுமை தான். இந்த உடல் அவசியம், மனம் அவசியம், உங்களோட இருப்பும் அவசியம். இது மூணும் கலந்தால் மட்டும்தான், இந்த மூணும் ஒன்றா சேர்ந்து முழுமையில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். இந்த உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், மனதை தெளிவாக வச்சுக்கணும், விருப்பங்களில் வாழணும், இருப்புலேயும் இருக்கணும். புரியுதுங்க? எதுவுமே இங்கே நிராகரிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தால் தான். இந்த உடம்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால் இந்த அருளை சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு. எதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும், சும்மா இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சும்மா இருந்தீங்கன்னா எதிர்க்க ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு அழுத்தத்தை செலுத்துகிறாருல, அப்போ நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அழுத்தத்தை அவர் மேலே செலுத்தாமல் சும்மா இருந்து இறைவன்கிட்ட பொறுப்பை எடுத்துட்டு அமைதியை காத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான அருளை பெறுவீர்கள். எப்பொழுது மனதை நீங்கள் நசக்காமல் மனநிலையை எப்பயுமே சமாதானத்தோடு பேணி பாதுகாத்து கொள்கிறீர்களோ நீங்கள் அதிகப்படியான அருளை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை சரி பண்ணிட முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய அருளை உங்களுக்குள்ளே பாய்க்க முடியும். புரியுதுங்களா? நிறைய அருள் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் அவங்களோட தேவையை பொருளாக மாற்றிக்க முடியும், அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம், உங்கள் மனதுக்கு புதுசாக கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் மனம் ஒத்துக்காத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக 100% இது பர்ஃபெக்டாக இயங்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நல்லா இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் நீங்கள் அதிகப்படியாக வாயை பயன்படுத்துறதும் உங்களுடைய மனதை சரியாக வச்சுக்காதது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, உங்களுக்கு எந்த துன்பமும் வரவும் வராது. உங்களுக்கு வந்திருக்கின்ற எல்லா துன்பமும் நீங்களே பத்திரிக்கை வச்சு வரவேற்றது மட்டும்தானே தவிர அதுவாக வரல. புரியுதுங்களா? அதனால் பொருளும் அருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் பொருளை எப்போ வேணாலும் அருளாக மாற்றிக்க முடியும், அருளை எப்போ வேணாலும் பொருளாக மாற்றிக்க முடியும். இது ரெண்டுமே மாறி மாறி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் பொருட்களால் மட்டும்தான் ஆனது. இந்த உலகம் உங்களுக்கு அதிகப்படியாக வேணும், இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அருளை சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்படி தப்பு, அவங்க ரைட்டு, அவங்க சரி கிடையாது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சும்மா இருங்க. அவங்க என்னென்னவோ பேசுவாங்க, எதோ சொல்லுவாங்க, உங்களை தப்பாக பேசுவாங்க, நீங்கள் செய்தது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் அமைதி காத்துக்கினீங்கன்னா நீங்கள் அருளை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதிகப்படியான அருள் இருக்கும்போது திடீர்னு பணக்கார ஆகிடுவீங்க, திடீர்னு இந்த உலகம் உங்களுக்கு அதிகமாக வந்துடும், சொல்லவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்போ விரும்பி பாருங்கள், நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு விரும்பி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விரும்பியது உங்களை வந்து அடையுதுன்னு பாருங்கள். உங்களுடைய உடல் எல்லாமே சரியாகும். புரியுதுங்களா? இந்த வேதங்கள் எடுத்து ஓதுங்க, உடல் வலி அது இது எல்லாமே சரியாயிடும்.
நீங்கள் உங்கள் மனதை நம்ப வச்சிட்டிங்கன்னா போதும், அது எல்லாத்தையும் செய்யும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இல்யூஷன் கிரியேட்டர். நீங்கள் இங்கே ஒரு படம் பார்க்குறீங்கல்ல, ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த படத்தில் வானத்தை போல படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் அந்த படம். வானத்தை போல படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் சீனில் நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது அழுதுருப்பீங்க. ஏன்னா அது இந்த படம் பார்க்குற நிறைய பேர் அழுதுருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் விஜயகாந்த் சாரோட நடிக்கலை, இல்லை அந்த படத்தோட டைரக்டரும் நீங்கள் கிடையாது. படம் பார்த்து நீங்கள் அழுகுறீங்கல்ல, அது ஒரு இல்லாத ஒரு விஷயம் தானே, இல்லாத ஒரு விஷயந்தான். ஆனால் படத்தில் டிவியில் போடுறாங்க, பார்க்குறீங்க, நீங்கள் எமோஷன் ஆகி அழுகுறீங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப சிரிப்பான சீன் ஏதோ வந்துச்சுன்னா அதிகமாக சிரிக்கிறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. துக்கமான சீன் வந்தால் துக்கப்படுறீங்க, எல்லாமே படுறீங்கல்ல. அந்த மாதிரி தான் ஒரு படத்தை பார்த்து, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த படத்தில் நீங்கள் நடிக்கவும் இல்லை, அது ஜஸ்ட்டு பார்த்தீங்க. ஆனால் உங்களுக்குள்ள எமோஷன்ஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குல்ல, நீங்கள் அழுகுறீங்க, சிரிக்கிறீங்க, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கிறீங்க. அந்த படம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு இல்யூஷன். நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் அந்த மாதிரி பார்த்து புரிஞ்சு அழுகுறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அந்த படம் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி தான் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த வாழ்க்கையும் ஓடினே இருக்குது. அது உங்களால் பிரித்து பார்க்க முடியல. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஓடுறத நம்ம எப்படா படம் மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எமோஷன்ஸை மாற்றிக்கிறீங்க. எப்படி படம் பார்த்து அழுகுறீங்க, படம் பார்த்து சிரிக்கிறீங்க, படம் பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இந்த வாழ்வுன்னு ஒன்று இருக்குல்ல. டெய்லி நீங்கள் பார்க்குற விஷயங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களோட குழந்தை, உங்களோட மனைவி, எல்லாருமே ஒரு இல்யூஷன் தான். புரியுதுங்களா? இல்யூஷன் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த செயல்கள் நடக்குதுல்ல, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரியான கண்ணை கொண்டே அவங்களெல்லாம் பார்க்குறீங்க. அது உண்மை கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணின்னு இருக்கீங்க, அதுக்கு தான் நீங்கள் கோவப்படுறீங்க, அதுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் பண்ணுற கோபமோ, நீங்கள் படுற வெறுப்போ, வேதனையோ, பொறாமையோ உண்மை கிடையாது. அது ஒரு இல்யூஷன். நீங்கள் இல்லாத ஒன்றை பார்த்து அப்படி பண்ணின்னு இருக்கீங்க. எப்படி அந்த படத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நீங்கள் அழுகுறீங்களோ, அதே மாதிரி இல்லாத ஒன்றுக்காக கோவப்படுறீங்க, இல்லாத ஒன்றுக்காக வருத்தப்படுறீங்க, இல்லாத ஒன்றுக்காக சந்தோஷப்படுறீங்க, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியுறது. நீங்கள் இதை உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் மாயை. இந்த இல்யூஷன்லேயே வாழ்கிறதுனால நம்மளுக்கு அருள் உலகமும் தேவைப்படுறதில்ல, பொருள் உலகமும் நம்மளுக்கு சரியாக சிக்கிறதில்ல. ஏதோ ஒன்று கச்சதை வச்சுன்னு நக்கின்னு அப்படியே போயின்னு இருக்கும். பஞ்சாமிரதம் மாதிரி கொஞ்சமாக உலகம் கிடைக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி பார்த்து லாஸ்ட் வரைக்கும் சின்னதாக நக்கி வச்சுன்னு இருக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் உங்களுக்கானது மட்டும்தான். இந்த உலகம் அருளை பொருளாக மாற்றி வச்சுட்டுருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அருளை அதிகப்படுத்தினே இருக்கணும். மற்றவர்களுக்கு பொருளை அளிப்பதன் மூலம் அது கட்டாயம் அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த பொருள் நீங்கள் யாருக்கோ கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க யாருக்கோ அப்படின்னா, அந்த பொருள் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஆனால் மறைவாக இருக்குது. அதற்கான பலன் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அது ஒரு நாள் உங்களுக்கு கஷ்ட காலத்துலேயோ இல்லை சிரமத்துலேயோ ஏதோ ஒன்று உங்களுக்காக அந்த அருள் பொருளாக மாறியே ஆகும். சும்மா விளையாட்டு கிடையாது. நம்ம சும்மா இங்கே கொடுக்குறோம்ல, எல்லாருக்கும் ஏதோ கொடுக்குறோம், அது வந்து ஏதோ கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த பொருளை நீங்கள் மறைவானதாக மாற்றி வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு அது மாறிடும், பொருளாக மாறும். இல்லைன்னா அது உங்களுக்கு நோய் வராது, சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், அருள் அப்படியே உங்களை அதிகப்படுத்தினே போகும். இதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் விளையாட்டாக தான் இருந்தது எனக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் விளையாட்டாக தான் இருந்தது. இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படிலாம் தான் தோணியிருக்கு எனக்கு. ஆனால் நான் அதை ரியலைஸ் பண்ணும்போது, நான் எனக்குள்ளே அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை தான். புரியுதுங்களா? இது 100% உண்மை. இது இப்படி தான் இயங்குது. இதுதான் மனிதனுக்கான வரம். நீங்கள் அருளாக மாற்றி வச்சிங்க எல்லாத்தையும். நல்ல வார்த்தை பேசுங்க, அருள் வரும். நீங்கள் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு தவறான வார்த்தை பேசினா கூட உங்கள் பாடி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க, இல்லை மற்றவங்கள கேவலமாக தரைக்குறைவெல்லாம் பேசுகிறீங்கல்ல, ஏன்னா நீங்கள் தான் அது உங்கள்கிட்டேருந்து பேசியிருக்கீங்க. புரியுது, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அது அருள் உலகத்துலேருந்து வருது, மறைவானதுலேருந்து வருது. நீங்கள் யாரையோ பேசுகிறீங்கல்ல, எதையோ பண்ணுறீங்கல்ல,
மறைவானதுலேருந்து வருது. உங்களோட சத்தம் இருக்குல்ல, அதுவும் மறைவானதை தொட்டு பார்க்க முடியாது. நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய அருள் உலகத்திலேருந்து வெளியிடுறீங்களோ அதில் உங்களுக்கும் கொஞ்சோண்டு பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் யாரைனா கபோதி அப்படி இப்படி எது எதே திட்டுறீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கும் பங்களிக்கப்படும். ஞாபகம் வச்சுங்க. மறைவாக இருக்க எல்லாமே அருள் உலகம், வெளிப்படையாக இருக்க எல்லாமே பொருள் உலகம். பொருள்னாலே பொருள் ப்ளஸ் அருள், அது பேர் தான் பொருள். புரியுதுங்களா? அருள் இல்லைன்னா பொருள் உங்களுக்கு பயன்படாது. பொருள் உங்களை துன்பப்படுத்திடும், பொருள் உங்களை நாசப்படுத்திடும். அது இருக்கிறதுனால வலி மட்டும்தான் ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு பைக் வாங்கிறீங்க, அது நல்லா ஓடணுன்னா அருள் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அது வாங்கினது ஏன்டா அப்படின்ற நடுரோட்டில் நின்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடலான்ற மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும் அது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம். இதெல்லாம் நீங்கள் உங்களை கவனித்து உள்ளே போங்க. நான் எனக்குள்ளே பார்க்குறத உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேன். எப்படிலாம் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் என் இறைவன் எனக்காக உணவை அளிக்கிறான் அப்படின்றத நான் பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனாலும் நான் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதை வந்து இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்து யாரும் சொல்லலை. வேணுனாலும் இது தெளிவாக இல்லைன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சமாச்சு சிந்திச்சு செயல்படுங்க, கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் அருளை பயன்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் ஒரே உங்களுடைய நல்ல வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையை பெருசாக்கிடும். நீ நல்லா இருப்ப, போடா, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, சரியாயிடும் அப்படின்ற உங்களோட ஒரு வார்த்தை துன்பத்தில் இருக்கிறவனை மொத்தமாக சரியாக்கின விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுடைய வார்த்தை ஒரு அருள், அது புரிஞ்சுங்க. மறைவானதுலேருந்து வருது, அது ஒரு மறைவானது. அது சவுண்டு மட்டும் தான் கேட்க முடியும், தொட்டு பார்க்க முடியாது, பொருள் இல்லை அது. அதனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போதெல்லாம் உங்களுடைய அருளை தான் பயன்படுத்தின்னு இருக்கிறீங்க. அதை நல்லதாக பயன்படுத்தினீங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் அருளை அதிகரிப்பீர்கள். அது உங்களுக்காக கட்டாயம் பயன்பட்டே தீரும். உங்களுக்கான தேவைகளை அது பூர்த்தி செய்யும். அதுக்கு தான் நீங்கள் உங்களையே உற்று நோக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, வேதனையாக இருக்க முடியாது, வெறுப்பாக இருக்க முடியாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்களே உங்களை கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின். கவனிச்சு பாருங்கள், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. நான் என்னை கவனித்து பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். இப்போ நான் இவ்வளோலாம் பேசுகிறேன்ல, நான் ஒரு வண்டியில் போய் வண்டி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு பார்க்கிங்லேருந்து வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா, பார்க்கிங் கூட்டமாக தானே இருக்கும். நான் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போவேன், டோக்கன் கொடுக்கறதுக்காக நிறுத்துறேன்னு வச்சுங்க. பின்னாடி ஒருத்தர் லைட்டாக, ஏன்னா பின்னாடி கிட்ட வரும்போது லைட்டாக வண்டி பட்டுறோம்ல, பட்டவுடனே நம்ம பாடி என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே அவரை முறைக்கும். நீங்கள் முதல்ல முறைப்பீங்க, அதான் உங்களோட வேலை. உங்கள் பாடி செய்கிறதெல்லாம் நீங்களே கவனித்து பாருங்கள். முதல்ல நீங்கள் அவரை முறைப்பீங்க. நீங்கள் இன்டென்ஷனலாக அதை பண்ணல, உடனே பண்ணிவிடும் அது. உடனே அது சண்டைக்கு ரெடி ஆகும். நான் அதெல்லாம் பார்ப்பேன், எப்படிலாம் என்னோடய பாடி இயங்குது, எப்படிலாம் என்னோடய மனம் இயங்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். அது ரொம்ப விளையாட்டாக இருக்கும். இது நம்ம எவ்வளோ உள்ளுக்குள்ளே நம்ம பேசுகிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம், பட் பாடி எப்படிலாம் இயங்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஒரு குழந்தை மாதிரி இயங்கின்னு இருக்கும் அந்த பாட்டுன்னு. நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை கவனித்தா மட்டும்தான் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும். இல்லைனா முறைச்சி சண்டை போட்டு அந்த இடத்தையே கலைபுரம் ஆக்கிடுவீங்க. இதெல்லாம் உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின். நீங்கள் என்ன மாதிரியான ஃபீடிங்லாம் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கீங்களா ஒருத்தரை பற்றியோ இல்லை எல்லாத்தையும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இது பேர் தான் பாவ புண்ணியம். உங்களோட அருள் வாழ்வு தான் புண்ணியம். அது கண்ணுக்கு தெரியாது. பாவம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்குது. எண்ண ஓட்டம், பாவனை, உங்களுடைய பாவனை தான் பாவம், பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்தையும் கடக்கிறவங்க தான் ஞானி, அதையும் கடக்கிறவங்க தான் பரதேசி. அதனால் இதெல்லாம் உங்களை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றியான அறிவை பெறுறவன் தான் ஞானி. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாம் 100% இப்படி தான் ஒர்க் ஆகுது. இல்லை நான் எங்கன்னா போய் தேடுவேன்னா, தேடி பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், யூ ஆர் வெல்கம். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா நீங்கள் தேடினாலும் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எதையோ எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒன்று இல்லை. இருந்தால் தானே கிடைக்கும். இல்லையே அந்த மாதிரி. எதையோ நான் தேடுறேன், அது பண்ணால் சரியாயிடும், இது பண்ணால் சரியாயிடும்,
அந்த தியானம் பண்ணால் எனக்கு ஒரு எழுச்சி வந்துடும், அதெல்லாம் ஒரு மண்ணும் வராது. உங்களை பற்றி தெரிஞ்சுங்க. அதுக்கு உங்களே உற்று நோக்குனீங்கன்னா நீங்கள் கவனிக்கும் பொழுதெல்லாம் அருள் வாழ்வு பெருகி கொண்டே போகும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. இதை நீங்கள் செய்து பார்த்து, இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து 50,000 ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கணுமா, இல்லை 1,00,000 ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கணுமா? எதுவுமே கிடையாது. செய்து பாருங்கள், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு தீட்சை எதுனா கொடுக்கணுமா? எதுவும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. நீங்களே செய்யுங்க, உங்களே கவனிங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. கவனிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள், உங்களையே நீங்கள் ஆள்கிறீர்கள். அப்போ தான் இந்த அருள் உலகம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியும். புரியுங்களா? அது வரைக்கும் போகிக்கு மோளம் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பசங்கள்லாம் சேர்ந்து அதில் ஒரு சவுண்டும் வராது. டங்கு 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 டங்குன்னு சவுண்டு கேட்டுன்னு இருக்கும்ல. ஒரு இறைச்சல் தானே உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இறைச்சலான வாழ்வு தான் நம்மளுக்கு இருக்கும். டம்மு 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 டம்முன்னு அடிச்சுன்னு இருக்கலாம். ஒரு நாள் நம்மளே போட்டு நம்ம எரிச்சிப்போம், மனம் பொசுங்கும். புரியுதுங்களா? போகிக்கு வாங்கி மோளம் அடிக்கிற மாதிரி தான் நம்ம கதையும் இருக்குது. அதில் ஒரு சவுண்டும் வராது, டம்மு டம்முன்னு அடிச்சுன்னு இருக்கலாம். அப்புறம் அந்த சின்ன பசங்களுக்கு ஒன்று காமிப்பாங்க, டிங்கு டிங்கு இப்படி கையில் இது பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம ஜாலியாக விளாட்னு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை. இந்த வாழ்வு மிகப்பெரிய அதிசயம். இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னே தெரியாது. திருப்பி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னான்னு கூட தெரியாது. இப்போ நீங்கள் நம்மளாம் மனிதர்களாக இருக்கிறோம்ல, மனிதராக இருக்கிறோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உடல் எடுத்து வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். சும்மா ஒரு நாள் புரிஞ்சுங்க, எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் இதுக்கு சும்மா ஒரு வேறு விதமாக மனம் வந்து இதை கொண்டு போவோம். புரியுதுங்களா? இந்த ஸ்பேஸ் வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால் ஜாலியாக இருங்க, அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த ஞானத்தன்மை அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா அதில் போய் நக்கி பார்த்துட்டு இது முழுமையில் நீங்கள் வாழறது தான் வாழ்வு. அது ஏதோ ஒன்று அதை படித்தேன், இதை படித்தேன், கம்பராமாயணம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், அதை படித்தேன், ஞானம் என்பது அது நீ எதனா ஒன்று குப்பை தொட்டி மாதிரி உலர்ந்து இருந்தீங்கன்னா உங்களோட விருப்பம். அது உங்களை பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஞானம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், அந்த சாமியார் கயிறு கட்டி விட்டார், அந்த தியானம் பண்ண, அது பண்ண, எதையோ ஒன்று பண்ணுங்க, பண்ணி பாருங்கள், எதுவுமே கிடைக்காது. ஆனால் நான் எப்போயுமே இருப்பேன், நீங்கள் எப்போனாலும் வரலாம். புரியுதுங்களா? ஏன்னா அது அப்படி தான். நம்ம சொன்ன கேட்க மாட்டோம், இந்த மனம் கேட்காது. இங்கே போனீங்கன்னா கடவுளை காமிச்சிருவாங்க, அதை கடவுளெலாம் யாராலையும் காமிக்க முடியாது. ஏன்னா அப்படின்னு ஒன்று இல்லை, அது உங்களுக்குள்ளே மட்டும் தான் இருக்குது. கடவுளை காமிக்கிறேன், அதை காமிக்கிறேன், எதையோ ஒன்று காமிக்கிறேன்ட்டு நீங்களும் போங்க, பணம் செலவு பண்ணுங்கள், தண்டமாக செலவு பண்ணி எதையோ பண்ணி உருட்டி பாருங்கள், ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் உங்களோட மனதின் வெறியாட்டம். சும்மா இருங்க, எல்லாமே சரியாயிடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சும்மா இருங்க. புரியுதுங்களா? சும்மா மட்டும்தான் உங்களால் இருக்க முடியாது, அது மட்டும் இருங்க. அருள் உலகம் அதிகரிச்சிடும். இந்த அருள் உலகம், பொருள் உலகம், கடமையை செய்தல் எல்லாமே இந்த உலகத்தை செம்மையாக வாழ்கிறதுக்கான வழி. இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூமி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அது சொந்த வீடாக வாடகை வீடான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். சொந்த வீடுனா ஏதோ கடவுள் ஏதோ அருள் கொஞ்சம் வச்சுருந்துருக்கீங்க, சொந்த வீடாக இருக்குது. வாடகை வீடுனா இந்த பூமியே உங்ககிட்டேருந்து வாடகை வாங்கிக்குது. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சமாக நிலமாச்சு உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பூமி கிடைக்காது, சாகணும். இந்த பூமி கிடைக்கிறதுக்கு சாகணும். அதை அக்செப்ட் பண்ணிக்காது இந்த பூமி நம்மளை. நம்ம எல்லோரும் அந்த வீடு வாங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் லோன் போட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதுவாக வரும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இடம் உங்களுக்காக காண்பிக்கப்படும், அது உங்களுக்காக எழும்பும். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. அதெல்லாம் எப்படி எழும்போம், எப்படி வரும் அப்படின்னா வராது. நீங்கள் அறிவிலேயே கடந்து சாவுங்க, அறிவிலே இருக்க வேண்டியது தான். அறிவு உங்களை எங்கே கொண்டு போகும்னா ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்கிற மலைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அங்கேருந்து தள்ளா தான் சீக்கிரம் சாவும். நம்ம பிளைண்டாக வாழுங்க, பிளைண்டாக அப்படியே நேக்கடாக இருங்க. அறிவு அங்கே தான் நம்மளை கொண்டு போவோம். ரொம்ப இமயமலையோட ஹைட்டான அறிவு மலை அறிவு தான். அங்கே கொண்டு போய் லைட்டாக தள்ளி விட்டால் போதும், உங்கள் கதை முடிஞ்சிடும். போக போக நம்ம உயரத்துக்கு போய்ட்டோம் நம்ம நினச்சின்னு இருப்போம். நம்ம அறிவு அந்தளவுக்கு சிக்கலானது.
அருளுலகம் பொருளுலகம் புரிஞ்சுங்க. கடமையை செய்கிறேன்னு இனிமேல் வெளில போயிட்டு டமுக்கு 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 மோளை அடிச்சுன்னு இருக்காதீங்க, இரைச்சலை எழுப்பாதீங்க. வாயை மூடினீங்கனாலே உங்களோட அருள் உலகம் அதிகரிக்கும். அருள் இருக்கிறவனால தான் பொருளை அனுபவிக்க முடியும், பொருளை உருவாக்க முடியும். அப்போ தான் விருப்பங்களும் நிறைவேறும். அமைதின்றது நீங்கள் உருவாக்குறது இல்லை, கவனிக்கும் போது உருவாகிறது. பொறுமைன்றது நீங்கள் இருக்கிறது இல்லை, கவனிக்கும் போது பொறுமையாக இருப்பீங்க. சமாதானமும் சாந்தமும் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கின்ற இறை கொடை. இந்த சமாதானம், சாந்தம், பொறுமை, இது எல்லாமே இந்த உலக வாழ்விற்காக மட்டும்தான், பூமி வரைக்கும் தான். அதை நீங்கள் தாண்டணும் அப்படின்னா நீங்கள் கவனித்து பார்க்கும்பொழுது நீங்கள் விழிப்புணர்வாய் மாறுவீர்கள். இது சாதாரண வாழ்விற்கான வழி. சாதாரணமாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். பெருசாக படிப்பு கிடிப்பு இது நான் இதை படிச்சிட்டேன் அது படிச்சிட்டேன் டாக்டரு, உங்கள்கிட்ட தான் மனம்னு ஒன்று இதில் அதுவே உங்களை போட்டுரும். அதை பற்றிலாம் நீங்கள் டாக்டராக இருங்க, எதனா இருங்க, எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருங்க, 100 வீடு கூட வச்சுங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. மனம்னு ஒன்று உங்ககிட்ட இருக்குல்ல, உங்களுக்கு தான் உங்கள் மனதை பற்றி தெரியாதுல்ல, அதுவே போதும் நீங்கள் நல்லாய் வாழ்வதற்கு. அது ஒழுங்காக இல்லைன்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது ஒழுங்காக வச்சுக்க தெரியாதவன் தான் முட்டாள். அதை ஒழுங்காக வச்சுக்க தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா கூட பரவாயில்ல, எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல, அது மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஏன்னா அதுதான் உங்களுக்காக இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. நம்ம கிஃப்டை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, குரங்கு மாதிரி பிரித்து வச்சுக்கிறோம். கண்ணாம்னான்னு அந்த கிஃப்ட்டு கவரெல்லாம் பிரித்து மனதையே 4 கோடு போட்டு மனதிலே ஓட்டி, அவன் வந்தால் என்ன பண்ணுறது, இதை வந்தால் என்ன பண்ணுறது, காசு இல்லையா, அது இல்லையா, இப்படி இல்லையா, அப்படி இல்லையான்னு பேசி அருளை நாசம் பண்ணி மொத்த மனதையும் புண்ணாக்கி வச்சுருக்கிறோம். அதனால் புண்ணுடைய வாழ்வும் புண்ணுடைய மனிதர்களும் நம்மளை சந்திக்கிறாங்க. உங்களை நோக்கி மனிதர்கள் வராங்கல்ல, நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் உருவாக்குனது மட்டும்தான். அதனால் இனிமேல் ஒழுங்காக கடமையை செய்யுங்க. கடமை என்பது மனதளவில் முடிந்து விட்டது. அருள் உலகத்திலே முடிஞ்சிச்சு கடமை. பலன் வெளியில் பொருளாக மாறி வரும். எதெல்லாம் தேவையோ அது பொருளாக மாறி வரும். அதுக்கு அருள் ரொம்ப அவசியம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கொஞ்சம் கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசுங்க. ஒன்றுமே இல்லைன்னா மற்றவங்களை தாங்கிக்கிங்க, அதுவே போதும் அருள் அதிகமாகிறதுக்கு. நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், இந்த உலகம் உங்களை நோக்கி. அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பூமி கிடைக்கும், கத்தின்னு இருந்தீங்கன்னா பூமி கிடைக்காது. இதெல்லாம் லேசாக சிந்திச்சு பாருங்கள். இது 100% உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுனாலும் ஒத்துக்காதீங்க. ஏன்னா இதை நீங்கள் ஒரு நாள் ஒத்துன்னு தான் ஆகணும். ஏன்னா இது வழியாக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. எங்கே போனாலும், எந்த சாமியார்கிட்ட போனாலும், எந்த வேத புத்தகங்களை படித்தாலும் அதோட சார அம்சம் இன்றைக்கி நம்ம பேசணும்ல, அதுதான். அதனால் கடமையை ஒழுங்காக செய்யுங்க, பலன் இறைவனிடத்திலிருந்து வரும். அருள் உலகத்தை அதிகப்படுத்திங்க. அதனால் நான் இவ்வளோ தர்மம் பண்ணேன், இவ்வளோ பணம் வேஸ்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது மறைவாய் உங்களுக்காக மாறி இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் எதை கொடுத்தாலும், ₹1 கொடுத்தா கூட அது மறைவாக உங்களுக்காக மாறி இருக்கும். கண்ணுக்கு தான் தெரியாது, ஆனால் தேவைக்கப்போ அது உங்கள் முன்னாடி நின்றும். உங்களுடைய சிரமமான காலங்களில் அது உங்களுக்காக நிற்கும். சரிங்களா? அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது. நல்லது. இறைவன் போதுமானவன்.